அன்பார்ந்த உடன்பிறப்புகளுக்கு இனிப்பான வணக்கங்கள். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பிரச்சனைகள் விலகும் நேரமாக இன்று முதல் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரையிலான வாரபலன்களை பார்ப்போம். இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனைகள் விலகும் விதமாக கிரகநிலைகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் மிகவும் வலுவாக சனி, சுக்கிரன், சூரியன் மற்றும் ராகுவுடன் அடுத்தடுத்து மனோகாரகனான சந்திரபகவான் கூட்டணிகளை மேற்கொள்கிறார். எனவேதான் சந்திரபகவானின் இந்த பயண காலகட்டங்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது. என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமாகிய குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு இரண்டாமிடமான தனஸ்தானத்தில் செவ்வாயுடன் பயணித்துக் கொண்டிருந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாமிடமான முயற்சி, தைரிய, வீரிய, வெற்றி, சகாயஸ்தானத்திற்குள் மார்ச் 8ஆம் தேதி நுழைகிறார். ராசிக்கு மூன்றாமிடத்தில் சுகாதிபதியான சுக்கிரன் அவருக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனிபகவானுடன் இணைந்து பயணிக்கப் போகிறார். இது கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை கொடுப்பதற்கு அடித்தளமிடுவதற்கான ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை. ஏனெனில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் அபரிவிதமான நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பாக இருக்கிறது. ஏனெனில் கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனிபகவான் மற்றும் கிரகங்களிலேயே பெருங்கொண்ட சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் போன்ற இரண்டு கிரகநிலைகளும் அற்புதமான அருமையான அமைப்பிலும் வலுவான நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் பயணித்துக் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் விளக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு 5ஆமிடமான பஞ்சமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். நீதிமன்ற வழக்குகள், பாகப்பிரிவினை பிரச்சனைகள் உள்ளிட்ட பல விஷயங்களில் மிகச்சிறப்பான அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களையும் வாய்ப்புகளையும் பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கின்றன என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குருபகவான் உறுதி செய்கிறார். என்பது மட்டுமில்லாமல் மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனிபகவானும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாமிடமான தைரிய, வெற்றி, சகாயஸ்தானத்தில் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடத்தின் மற்றும் மூன்றாமிடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் ராசிக்கு மூன்றாமிடத்தில் ஆட்சிபலம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பது குடும்ப வருமானங்கள் உயரக்கூடிய இனிமையான காலகட்டமாகவும் குடும்பத்தில் இல்லத்தில் கணவன் மனைவிக்கு இடையே காதலும் அன்பும் அந்நியோன்யமும் அதிகரிக்கும். குருபகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உடல் நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக இருக்கும். உறவுகள் பலப்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது. கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. சனிபகவான் 3இல் வெற்றிகளை உரித்தாக்கக்கூடிய ஒரு அமைப்பிலிருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நேர்முகத் தேர்வு, எழுத்து தேர்வு போன்றவற்றை எதிர்கொள்பவர்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை. இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்டு எடுக்கக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அவற்றில் நிறைந்த வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் உண்டு. அதிலும் குறிப்பாக உத்தியோகம் ரீதியாக பல சலுகைகளை இந்த காலகட்டத்தில் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சனிபகவான் உருவாக்கி கொடுக்கிறார். சனிபகவான் மிகவும் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்கள், அலைச்சல்கள், உளைச்சல்கள் வெகுவளவில் குறைவதோடு சகபணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடமிருந்து வந்த கெடுபடியான சில சிரமங்கள், சிக்கல்கள் விலகி மகிழ்ச்சிகள் பிறக்கக்கூடிய அற்புதமான அருமையான இனிமையான காலகட்டமாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டம் அமைகிறது என்பதை சனிபகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார். என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு மூன்றாமிடமான வெற்றி, சகாயஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சிகள் பெறுவதற்கான யோகங்களும் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் சந்தித்து வந்த சிரமங்கள், சிக்கல்கள் பெருமளவில் குறைந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்களை உருவாக்கி கொடுக்கின்றன. எனவேதான் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான அதிரடியான முன்னேற்ற மாற்றங்களை, நன்மைகளை பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கண்டிப்பாக அமைகிறது.
என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாமிடமான தைரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் சனிபகவானுடன் இணைந்து 4 கிரகநிலைகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. மார்ச் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரபகவான் ராசிக்கு மூன்றாமிடமான வெற்றி சகாயஸ்தானத்தில் பயணிப்பார். 8ஆம் தேதியிலிருந்து சுக்கிரபகவான் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய மிகுந்த வலிமை வாய்ந்த கிரகமான சனிபகவானோடு இணைந்து பயணிப்பார். எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். எவ்வளவுதான் கடினமான செயல்களாக இருந்தாலும் அவற்றை சாதனையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்களும் சாதாரணமாக அவற்றை வெற்றிகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறார். கலைத்துறை ரீதியான பணிகளில் சற்று அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கூட அதன் மூலமாக ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை சுகாதிபதியான சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார். இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் முதன்மை கிரகமான ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான உஷ்ணகிரகமான சூரிய பகவானும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாமிடமான வெற்றி சகாயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட சூரியன் பொதுவாக 3 6 10 ஆகிய இடங்களிலும் 11 ஆகிய இடங்களிலும் பயணிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுப்பார் என்பது கோல்சார விதியாகும். அப்படிப்பட்ட இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு மூன்றாமிடத்தில் சனிபகவானுடன் இணைந்திருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் அலைச்சல்கள் சிரமங்களில்லாமல் அனைத்து வகையான காரியங்களிலும் வெற்றிகளை குவிப்பதற்கான யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார். எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கிரபகவானுடன் இணைந்து இருக்கக்கூடிய சனிபகவான் மற்றும் சூரிய பகவான் அமைப்பு காரணமாக திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம். தேர்தல் வெற்றிக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய யூகங்கள் யுக்திகள் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் மனோகாரகனான சந்திரன் அற்புதமான அருமையான வளர்ச்சிகளை இந்த வார காலகட்டம் முழுவதுமே ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் மாறி மாறி சஞ்சரிக்கிறார். எனவே இந்த அற்புதமான அருமையான காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 4ஆமிடமாகிய சுகஸ்தானத்தில் ராகு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் அவருடன் இணைந்து புத்திகாரகரான கல்விகாரகரான வித்தைகாரகரான வித்தியாகாரகரான புதன் பகவான் நீச்சம் பெற்ற நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சுகஸ்தானம் அர்த்தாஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 4ஆமிடத்தில் ராகு பகவானும் புதன் பகவானும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சற்று ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே உணவு பழக்கவழக்கங்களிலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் புதனும் ராகுவும் உறுதி செய்கிறார்கள். அர்த்தாஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்திக் கொண்டிருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். எனவே அதீத அபரிவிதமான கவனமும் விழிப்புணர்வும் முக்கியமாக தேவைப்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் மற்றுமொரு நிழல்கிரகமாக இருக்கக்கூடிய ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆமிடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு 10ஆமிடத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. கேதுவின் அமைப்பு காரணமாக தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே எடுத்தோம் கவிழ்த்தோமென்று எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்வதை தவிர்த்தல் நல்லது. எந்த விஷயத்திலும் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஆனால் ராசிக்கு 2ஆமிடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியான குருவிற்கு சுக்கிரனுக்கும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. மிக விரைவில் அவரும் ராசிக்கு 3ஆமிடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார். எனவே பூமிகாரகனான மங்களகாரகனான செவ்வாய் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான சிறப்பான விசேஷ நிகழ்வுகளை முக்கியமாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஒற்றுமைகள் குடும்பம் ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்பது மட்டுமில்லாமல் புதிய நிலம் வீடு சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டிவாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை. மேலும் இந்த காலகட்டத்தை தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள்.
இப்படி செய்வதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான நேர்மறை ஆற்றல்களும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். பல்வேறு வகையான பிரச்சனைகள் கஷ்டங்கள் சிரமங்களை விலக்கி உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கு அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை. தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆல் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள். வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களை ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்.